மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதத்துடைய இந்த 2வது செவ்வாய்க்கிழமையிலே தாயாம் திருவையானது தூய மார்ட்டின் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் பிரான்ஸ் நாட்டு தேசத்திலே சிறு வயதிலேயே 13 வயதிலேயே அவர் அந்த குதிரையிலே செல்லுகின்ற பொழுது தன்னுடைய வாழ்நாளிலே அந்த பயணத்திலே ஒரு ஏழை குடியானவர் அந்த குளிரிலே நடுங்கி கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே மார்ட்டின் மிகுந்த ஒரு இரக்கத்தோடு கனிவோடு அந்த குதிரையிலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய உடையை அவருக்கு அன்பாக பரிசாக கொடுத்து அந்த குளிரை போக்குகின்றார். இதுதான் மார்ட்டினுடைய ஒரு எளிமையான ஒரு உள்ளம், ஒரு பகிர்வான ஒரு தாழ்ச்சி நிறைந்த அந்த உள்ளத்தை மார்ட்டின் இன்றைக்கு வெளிப்படுத்துகின்றார். ஏழைகள் மீது ஒரு இறங்கக்கூடிய ஒரு உள்ளத்தை தன் வாழ்நாளிலே கொண்டு அவர் ஆயராக தன் வாழ்நாளிலே பிரான்ஸ் நாட்டிலே மிகுந்த சிறப்பான பணிகளை வாழ்நாளிலே செய்திருக்கின்றார். தன் வாழ்நாள் முழுமையாய் எப்பொழுதுமே கடவுளை சார்ந்தவராக தன் வாழ்நாளிலே வாழ்ந்திருக்கிற எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. மாறாக வாழ்நாள் முழுமையாய் தன்னையே அவர் அர்ப்பணித்திருக்கின்றார். இதைத்தான் நாம் இந்திய மெய்யிலே பார்க்கிறோம். நிஷ்காம கர்மா என்று சொல்லுகின்றோம். உன் கடமையை செய், பலனை நீ எதிர்பாராதே. அதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கிறோம். இயேசு அதான் சொல்லுகின்றார், நீங்கள் இந்த நாளிலே உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள். நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையைத்தான் நாங்கள் செய்தோம் என்ற அந்த ஒரு உணர்வு ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அதான் இயேசுத்துவ வாழ்வு என்பது எதையும் எதிர்பாராமல் நாம் செய்வது. இதைதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆனால் மனித உள்ளம் எப்பொழுதுமே என்ன செய்யும்? எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். நான் இதை செய்தால் எனக்கு அதை செய்ய மாட்டார்களா, நான் இதை கொடுத்தால் அதை எனக்கு தரமாட்டார்களா? இதுதான் மனித உள்ளம். ஆனால் ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்திலே நாம் ஒவ்வொருவருமே நம்மை கடந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறார். மனித உள்ளம் கடந்து இந்த உலகத்தை பற்றுகளை, இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் கடந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவை நோக்கி நாம் பயணிக்க இந்த நவம்பர் மாதம் நம்ம அழைக்கின்றது. உடலை கடந்த ஆன்மா இன்றும் வாழ்கிறது என்ற ஒரு இறை நம்பிக்கை. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். சாலமோன் ஞானமிலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டு இருக்கிறது. உடல் அழிந்தாலும் ஆன்மா கடவுளுக்குரியது. நம்முடைய வாழ்வினுடைய இந்த செயல்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும். இதைத்தான் இந்த முதல் வாசகம் கூறுகின்றது. இந்த நவம்பர் மாதத்திலே இறந்தவருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அது இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் தூய அந்தோணியாருக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் 36 ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவர் வளம் வந்திருக்கின்றார். பல புதுமைகள் இன்றும் அந்தோணியாரத்தில் வேண்டுனால் நிச்சயம் நடக்கின்றது. காரணம், அவருடைய இந்த கடமைகளை முழு ஆற்றலோடு அவர் செய்து எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. எங்கு பார்த்தாலும் இறைவார்த்தை அறிவிப்பு, இறைவார்த்தையுடைய சம்மட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நற்செய்தி அறிவித்தார். எதையும் எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு மனித உள்ளங்களிலே நாமும் எதையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய கடமைகளை செய்வோம். குடும்பத்திலே கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பற்ற நம்முடைய வாழ்வு ஒரு பலனுள்ள வாழ்வாக இருக்கு. நாம் கடவுளுக்குரியவர்கள், நாம் மனிதருக்குரியவர்கள் அல்ல. மாறாக மனித எண்ணங்களை எல்லாம் கடந்து அந்த இறை சிந்தனையிலே, இறை ஒன்றிப்பிலே நாம் எல்லோருமே ஆண்டவருடைய உடன் உழைப்பாளர்கள், எல்லோரும் கடவுளுடைய பணியாளர்கள் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே நாம் எப்பொழுதுமே திறந்த உள்ளத்தோடு தூய மார்ட்டின் எவ்வாறு பரிசுத்த வாழ்விலும் எளிமையிலும் தாழ்ச்சியிலும் வாழ்ந்தது போல அந்த அன்றாட வாழ்க்கையிலே இயேசுடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றி நடப்போமா? ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத தூய அந்தோணியார் வழியாக, அவருடைய பரிந்துரை வழியாக வேண்டுகிற அநேக குடும்பங்கள், யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக வேண்டுதல், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இதனாலே நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நவம்பர் மாதத்திலே இறந்தோருக்காக பலி ஒப்புக் கொடுக்கிற இந்த நாட்களிலே நீரே ஒவ்வொருவருக்குமே மோட்சமே நிலையான வாழ்வு, இந்த உலகத்தை கடந்து செல்ல வேண்டும், நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், பெருமைக்காக அல்ல, தற்பெருமைக்காக அல்ல, மாறாக இயேசுவே எனக்கு மீட்பர், இயேசுவே எனக்கு இரட்சகர், இயேசுவே எனக்கு நிறைவு என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக கடமைகளை, பொறுப்புகளை சரிவரச் செய்யக்கூடிய ஆற்றலும் பலமும் நம்பிக்கையும் ஒவ்வொரு உள்ளங்களில் கொடுக்கும்படியாக அநேக உள்ளங்கள், இதோ நான் இதை செய்தேன், அதை செய்தேன், எனக்கு என்ன செய்தார்கள், எவ்வளவு நன்றிகளை இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் ஒரு நன்றி கூட சொல்லவில்லை. நான் இவ்வளவு செய்தேன், இவருக்காக உழைத்தேன், இவருக்காக பாடுபட்டேன் என்று பல பேரும் இன்றைக்கு மன உளைச்சலிலே இன்றைக்கு அங்கலாய்ப்பில் இருக்கிற அநேக குடும்பங்கள் இன்றைய நம்முடைய ஆண்டவர் நமக்கு கூறுவது, பயனற்ற ஊழியர்கள், நாங்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்ற அந்த ஒரு நிறைவை நாம் இந்த நாளில் பெரும்படியாக இயேசுடைய வரங்களை, இயேசுடைய கொடைகளை இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத தூய அந்தோணியார் நமக்கு நிறைவாய் கொடுத்து அனைத்து உள்ளங்களையுமே நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.